நடிகை மஞ்சு வாரியார் மலையாளத்தில் முன்னணி கதாநாயகியாக ஒரு காலத்தில் வலம் வந்தவர். இப்போதும் கூட முன்னணி கதாநாயகிதான். ஆனால் இடையில் தன்னுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்த நடிகர் திலீப்பை திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் செட்டிலானார். அதனால் படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார். இவர்களுக்கு மீனாட்சி என்கிற பெண் குழந்தையும் உண்டு. ஆனால் நடிகர் திலீப் தன்னுடன் நடித்த சக நடிகையான காவ்யா மாதவன் என்பவருடன் காதல் வசப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கோபமான மஞ்சு வாரியார் கணவரிடம் இருந்து பிரிந்து விவாகரத்திற்கு விண்ணப்பித்தார். அதன் பிறகு காவ்யா மாதவனும் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கையும் சரிவராமல் விவாகரத்து செய்து பிரிந்தார். இந்த சமயத்தில் நடிகர் திலீப்புக்கும் மஞ்சு வாரியாருக்கும் விவாகரத்து கிடைத்ததால் கொஞ்ச நாள் கழித்து யாரும் எதிர்பாராத விதமாக தன்னை யாருடன் சேர்த்து கிசுகிசுத்தார்களோ அந்த காவ்யா மாதவனையே இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் திலீப். மஞ்சு வாரியாரின் மகளான மீனாட்சியும் தன் தந்தை சொல்லே வேதவாக்கு என்று தாயை பிரிந்து தற்போது வரை தனது தந்தையுடன் தான் வசித்து வருகிறார். சொல்லப்போனால் சித்தி காவ்யா மாதவனுடன் தனது அம்மாவை விட ரொம்பவே பாசமாக இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, கணவரை பிரிந்து மகளை பிரிந்து என எந்தவித சோகத்தையும் வெளிக்காட்டாமல் இன்னும் காலேஜ் டீனேஜ் பெண் போல துள்ளி குதித்து கொண்டு படங்களில் மீண்டும் நடிக்க துவங்கிவிட்டார் மஞ்சு வாரியார். மலையாள படங்களில் மட்டுமல்ல, தமிழிலும் அசுரன் படம் மூலமாக நுழைந்த இவர் அதன் பிறகு ரஜினியுடன் வேட்டையன், அஜித்துடன் துணிவு என முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்தார். இந்த சமயத்தில்தான் பட்டா இல்லாத வீடாச்சே, நாம் பட்டா போடலாமா என்று நினைத்த ஒரு இயக்குனர் மஞ்சு வாரியாருக்கு தூண்டில் போட ஆரம்பித்தார். ஆனால் மஞ்சு வாரியாருக்கு அவர் தூண்டில் போடும் விஷயம் தெரியவில்லை. அந்த இயக்குனர் மஞ்சு வாரியாரிடம் சென்று தன்னிடம் ஒரு நல்ல கதை இருப்பதாகவும் அதில் நீங்களே நடிக்க வேண்டும் என்று கூற வழக்கம் போல கதையை கேட்டுள்ளார் மஞ்சு வாரியார். அவருக்கும் அந்த கதை பிடித்து விட்டது. எந்த அளவுக்கு பிடித்து போய்விட்டது என்றால், அந்த படத்தை நானே தயாரிக்கிறேன் என்று தனது சொந்த கம்பெனி மூலமாகவே அந்த படத்தை மஞ்சு வாரியார் தயாரித்தார். அந்த படம்தான் மலையாளத்தில் தயாரான காயாட்டம் என்கிற திரைப்படம். அந்த படத்தின் இயக்குனர் சனல்குமார் சசிதரன் என்பவர். அந்த படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலான நாட்கள் காஷ்மீர் மலைப்பகுதியில் நடைபெற்றது. இந்த சமயத்தில் அந்த படப்பிடிப்பின் போது மஞ்சு வாரியாருடன் நெருக்கமாக முயன்ற அந்த இயக்குனர் அவருக்கு பலவிதமாக உதவி செய்வது போல கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பித்தார். ஆனால் மஞ்சு வாரியாருக்கு ஒரு கட்டத்தில் அந்த இயக்குனர் தனக்கு தூண்டில் போடுகிறார் என்கிற விஷயம் புரிய ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து கொஞ்சம் தூரமாக விலகி இருக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட படம் முடிவடையும் நிலையில் இருந்தது. அதனால் இயக்குனரிடம் எதுவும் பிரச்சனை வேண்டாம் என்று அமைதியாக படப்பிடிப்பில் நடித்து வந்தார் மஞ்சு வாரியார். பின்னே அவர் சொந்த காசு போட்டு அல்லவா தயாரிக்கிறார். ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிந்தது. ஆனால் அதன் பிறகு டப்பிங் பேசியதோடு சரி, அந்த படத்தை ரிலீஸ் செய்யும் எந்த வேலைகளிலும் மஞ்சு வாரியார் ஈடுபடவில்லை. இத்தனைக்கும் அவர் கை காசு போட்டு எடுத்த படம்தான். ஆனால் இயக்குனர் செய்த அடாவடியால் கடுப்பான மஞ்சு வாரியார் காசு போனாலும் பரவாயில்லை, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தார். ஆனாலும் எப்படியாவது மஞ்சு வாரியாரை பார்த்துவிட வேண்டும் அல்லது போனிலாவது பேசிவிட வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சி செய்தார் இயக்குனர். ஆனால் மஞ்சு வாரியார் அவருடைய போன் நம்பரை பிளாக் செய்து விட்டார். இதனைத் தொடர்ந்துதான் அந்த இயக்குனர் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி மஞ்சு வாரியாரை எப்படியாவது வெளியே வர வைக்க வேண்டும் என திட்டமிட்டு தனது ஃபேஸ்புக் மூலமாக ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது மஞ்சு வாரியாரை பல நாட்களாக தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவரது வீட்டிற்கும் கூட சென்றேன். பார்க்க முடியவில்லை. எனக்கு தெரிந்து அவர் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் என்றே நினைக்கிறேன். அவரை யாரோ மிரட்டி என்னுடன் பேச விடாமல் தடுக்கிறார்கள். இது குறித்து யாராவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தி வெளியிட மலையாள திரையுலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இவர் ஒன்று நினைத்து இந்த வேலையை செய்ய, ஆனால் நடந்தது வேறு. உடனடியாக மஞ்சு வாரியார், என்னை யாரும் மிரட்டவில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். வேண்டுமென்றே என் மீது என் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த இயக்குனர் இப்படி பொதுவெளியில் அவதூறு பேசி வருகிறார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரித்தனர். பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். ஆனால் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர வேண்டும் என கூறியிருந்தனர். ஆனால் அந்த நிபந்தனையை மீறி வெளிநாட்டிற்கு ஏதோ வேலையாக செல்வதாக கூறி அமெரிக்காவுக்கு தப்பி சென்றார் இயக்குனர். இதைத் தொடர்ந்து கேரளா போலீசார் அவரை தேடுவதாக கூறி லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பினார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்காவில் இருந்து கேரளா திரும்புவதற்காக மும்பை விமான நிலையம் வந்தார் அந்த இயக்குனர். இந்த தகவலை அறிந்த கேரளா போலீசார் அவர் அமெரிக்காவில் இருந்து மும்பை வரும் தகவலை தெரிந்து கொண்டு மும்பை ஏர்போர்ட்டில் காத்திருந்தனர். அங்கு வந்ததுமே அவரை கைது செய்து கேரளாவுக்கு அழைத்து வந்து விசாரித்தனர்.
அதன் பிறகு திரும்ப மீண்டும் ஜாமீனில் விடுவித்துள்ளனர். இதன் பிறகு வெளியே வந்த இயக்குனர், நான் இப்போதும் சொல்கிறேன், மஞ்சு வாரியார் ஆபத்தில் தான் இருக்கிறார். அவரே என்னிடம் ஒருமுறை நானும் என் மகளும் ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொன்னதால் தான் நான் இந்த தகவலை வெளியிட்டேன். ஆனால் என்னையே குற்றவாளி போல இப்போது ஏன் சித்தரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை என புலம்பிக் கொண்டு இருக்கிறார் அந்த இயக்குனர். இவரது நோக்கம் தெரிந்ததாலோ என்னவோதான் மஞ்சு வாரியார் புத்திசாலித்தனமாக இவருடன் சேர்ந்த மாதிரி ஒரு புகைப்படம் கூட எடுத்துக்கொள்ளவில்லை, எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவும் இல்லை. அப்படி ஏதாவது புகைப்படம் எடுத்திருந்தால் அதை வைத்து இன்னும் பலமாக கதை கட்டியிருப்பார் இந்த இயக்குனர். நல்ல வேளை தப்பித்தார் மஞ்சு வாரியார்.